பல நாள் பட்ட பாத்ரூம் கரைக்காக பாத்ரூம் டைல்ஸை உடைப்பது சரியான தீர்வல்ல. மாங்குன்னு போட்டு தேய்ச்சாலும் போகாத கரை நம்ம கிளீன் சோவை பயன்படுத்தினீங்கன்னா பளிச்சுன்னு ஆயிடும் தர. பயன்படுத்தி பாருங்க, கிளீன் சோவுக்கு மாறுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்வாஷ் லிக்விட் வந்து ஒரிஜினல் ஃபார்முலா பார்க்க போகிறோம். விம் ஜெல் மாதிரியான நம்ம எப்படி வந்து வீட்டிலேயே பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடைசியில் நம்ம வந்து கம்பேரிஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். காஸ்டிக் சோடா 17 கிராம் எடுத்துக்கோங்க. அது நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 hours 5 hours விட்டுருங்க, நல்லா லையாக மாறட்டும். அதுக்கப்புறம் சோடியம் சல்ஃபேட் 20 கிராம் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் சோடா 2 கிராம் எடுத்துக்கோங்க, அதையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்க்கணும். இப்போ ஆர்ஓ வாட்டர் வந்து 400 ml எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விம் மாதிரியே வந்து ஒரிஜினலாக கிடைக்கும் உங்களுக்கு. ஆசிட் சிலரி 80 ml எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோ நம்மளே வந்து டிஷ்வாஷ் வந்து நிறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து யாருமே வந்து போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வந்து ஒரிஜினல் ஃபார்முலாவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வீடியோவில். இதை ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லை இருக்கு இல்லையா, காஸ்டிக் லை, அதை எடுத்து நம்ம ஃபில்ட்ரு, எல்லா லிக்விடுமே வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் pH வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணலாம். இந்த ரெண்டுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம pH வேல்யூ செக் பண்ணால் நமக்கு வந்து கிடச்சிரும். பாருங்கள், இப்போ வந்து 8 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லை ஆட் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடா வந்து லையாக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களுமே வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஆசிட் சிலரி இல்லைன்னா அந்த லையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து pH லெவல் வந்து நமக்கு 7 கிடச்சிரும். பாருங்கள், கரெக்டாக வந்து நமக்கு 7 கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து 8 கிடச்சது, அதனால் கொஞ்சமாக லை ஆட் பண்ணதுனால கரெக்டாக வந்து 7 கிடச்சிருச்சு. உங்களுக்கு வந்து அதிகமாக இல்லை குறையாக வந்துருச்சுன்னா காஸ்டிக் லை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். SLES 250 ml வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் எல்லாமே சேர்க்கணும், அப்போ தான் வந்து நல்ல ஒரிஜினல் மாதிரியே உங்களுக்கு விம் வந்து கிடைக்கும். AOS 10 ml எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. CABB 20 ml எல்லாமே நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்க்குறேன். இதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். சோடியம் சல்ஃபேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்பயுமே வந்து நம்ம கெமிக்கலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் சோடா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லிக்விட் வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து லிம் பெர்ஃப்யூம் 5 ml போதும், ஆட் பண்ணிக்கோங்க. கலர் ஆட் பண்ணிக்கலாம், எல்லோ கலர் 1 ml ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒரிஜினல் விம் ஜெல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி, கலர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ml போட்டாலே வந்து கரெக்டாக கிடச்சிரும். ப்ரிசர்வேட்டிவ் 1 ml, ஒரு 5 drop ஊற்றிக்கோங்க போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போது நம்ம டிஷ்வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். டிஷ்வாஷு நம்ம செஞ்சதையும் நான் ஊற்றி காமிக்கிறேன், விம் ஜெல்லையும் நான் ஊற்றி காமிக்கிறேன். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். யூஸ் பண்ணி பாருங்கள், அதுவும் அப்படியே தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் எடுத்திங்கனாலே போதும், நல்லா எல்லா பாத்திரத்தையுமே க்ளீன் பண்ணுற அளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. பாருங்கள், விம்மையும் நான் ஊற்றிட்டேன். ரெண்டுமே ஒன்று போல் தான் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி அளவை கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரிஜினல் டிஷ் வாஷே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். பிஸ்னஸ்க்கும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அதை வச்சுட்டு.
நம்ம சப்ஸ்கிரைபுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ. க்ளீன் ஷோ வந்தாச்சு, கரையெல்லாம் போயாச்சு. இப்ப பாத்ரூமை பார்த்தா பளிச் பளிச். ஏ கவலையை விடுங்க, க்ளீன் ஷோவை கையில் எடுங்க. பயன்படுத்தி பாருங்க, க்ளீன் ஷோவுக்கு மாறுங்க.